வணக்கம் children, this is மாலதி. நாம இன்னைக்கு exercise 3.6ல first sum பார்க்க போறோம். simplify கூட்டுங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரெண்டு ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு. பாருங்க இது ரெண்டையும் நாம கூட்டணும். விகிதமுறு கோவைகள் இருக்கு. நம்ம இதனுடைய பகுதி ரெண்டையும் பார்க்கிறோம். ஒரே பகுதியாக இருக்கு. அதனால ஒரு வாட்டி எழுதிக்கலாம். இங்கேயும் x-2 தான், இங்கேயும் x-2 தான். ஸோ ஒன்ஸ் எழுதிட்டு மேல இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணா போதும். எப்படி அப்படின்னா பாருங்க இந்த x பிளஸ் 1க்கு இந்த x சொந்தம் அப்படின்னா இதுக்கும் சொந்தம் இந்த 1க்கும் சொந்தம் போது உள்ள கொண்டு போய் பெருக்க போறோம். ஸோ x ஸ்கொயர் பிளஸ் x அப்படின்னு வந்துடும். இங்க நடுவில் இருக்கிற இந்த பிளஸ் சைன் போட்டுக்கிறோம். மறுபடியும் x மைனஸ் x ஸ்கொயர் அப்படின்னு நம்ம இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இது கிடைக்குது. பிளஸ் x ஸ்கொயருக்கும் மைனஸ் x ஸ்கொயருக்கும் போயிடும். அப்போ மேலே பாருங்க x பிளஸ் x 2x by x minus 2 is the answer for the first equation. செகண்ட் क्वेश्चन என்ன அப்படின்னா இதுல டினாமினேட்டர் சேமா இருந்ததுனால அது ஒரு வாட்டி எழுதிட்டு மேல இருக்கிறத மட்டும் நம்ம கூட்டிக்கிட்டோம். பகுதி சமமா இருந்ததுனால தொகுதி அப்படியே வச்சு கூட்டிக்கிட்டோம். பட் இங்க பாத்தீங்கன்னா பகுதிகள் வேறு வேறா இருக்கு இல்லையா? இந்த denominators are different. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒண்ணா LCM கண்டுபிடிக்கணும், இல்லனா இருக்கிறத பார்த்துட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஒருவேளை 2/3 plus 1/4 இருந்துச்சுன்னா இந்த 4 இங்க கொண்டு போய் இது கூட வச்சு பெருக்குவோம் 2 into 4. இந்த 3 இங்க கொண்டு போய் வச்சுக்கிட்டு 1 into 3 பெருக்கிட்டு இது ரெண்டையும் கீழே பெருக்கி போடுவோம். 3 12 இப்படி போடுவோம். அந்த மாதிரி தான் இங்க பண்ண போறோம். பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், x plus 2 அப்படின்றது இருக்கு இல்லீங்களா? நான் எடுத்துட்டு ஏன் பிராக்கெட் போட ஆரம்பிச்சேன் அப்படின்னா பக்கத்துல இன்னொன்னு கொண்டு வைக்க போறோம். இந்த x minus 2 இங்க தூக்கிட்டு வந்து இங்க வைக்க போறோம். அப்படிங்கும்போது இது ரெண்டு உறுப்புகள் இருக்கு. அப்போ நமக்குள்ளார கன்ஃபியூஷன் வரும்னு முதல்ல குழப்பம் வரக்கூடாதுன்னு இதுக்கு பிராக்கெட் போட்டுட்டு பாருங்க x minus 2 அப்படிங்கிற இதை கொண்டு இது கூட வச்சுட்டேன். அதே மாதிரி பிளஸ் போட்டுட்டு நான் இந்த x minus 1 எழுதிட்டு நான் என்ன பண்ணணும், அடுத்து இதை கொண்டு வந்து இது கூட வைக்கணும் இல்லைங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பாருங்க x plus 3 பக்கத்துல கொண்டு வந்து வச்சாச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து பக்கத்துல வைப்போம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் பெருக்கணும் சரிங்களா? இதையும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். இப்போ கீழே பாருங்க இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுமா என்னென்று x plus 3 into x minus 2 அப்படின்னு. ஸோ இப்போ மேலே என்ன பண்ண போறோம்னா இந்த ரெண்டையும் பெருக்க போறோம், இது ரெண்டையும் பெருக்க போறோம். இது a plus b into a minus b ஃபார்ம் என்ன கிடைச்சிருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கிறதுனால x ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டோம். அடுத்து இது என்ன ஆகும் அப்படின்னா பெருக்கியே தான் ஆகும். ஏன்னா வேற டேர்ம்ஸ் பாருங்க x into x x ஸ்கொயர், அதுக்கப்புறம் 3 கூட பெருக்கினா plus 3x, அதுக்கப்புறம் மைனஸ் 1 எக்ஸையும் பெருக்கினா மைனஸ் எக்ஸ் அண்ட் மைனஸ் 3. கீழே என்ன இருக்கும் பாருங்க x plus 3 into x minus 2 அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா? நியூமரேட்டர்ல பார்க்கலாம். பாருங்க இது x ஸ்கொயரும் இது x ஸ்கொயரை கூட்டினா 2x ஸ்கொயர்னு ஆகும். இங்க மைனஸ் 4 பாருங்க இந்த 2 ஸ்கொயர் என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் 4ன்னு ஆகும். இங்க ஒரு மைனஸ் 3 இருக்கு. இது ரெண்டும் தான் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ், ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் மைனஸ் 7. இதுதான் x டேர்ம்ஸ். 3xல ஒரு x போச்சு அப்படின்னா 2x பாக்கி இருக்குங்களா? அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் மைனஸ் 7 பை x plus 3 into x minus 2 அப்படின்னு நமக்கு இந்த செகண்ட் சம்முக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்து பாருங்க third sum x cube by x minus y plus y cube by y minus x. இது பாத்தீங்கன்னா டினாமினேட்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரே விஷயம் என்னன்னா இது x minus y, இது y minus x. ஒருவேளை இதுல x plus y யும் y plus x ம் இருந்துச்சுன்னா நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம். பட் இது இப்படி இருக்கனால ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், ஒரு சின்ன மாற்றம் மட்டும் பண்ண போறோம். எதுல அப்படின்னா பாருங்க இந்த x cube by x minus y அப்படியே வச்சுக்கிறோம். இந்த பிளஸ் சைன் இருக்கு பாத்தீங்களா, அதை நான் என்ன பண்ண போறேன் மைனஸ் இன்டூ மைனஸ், மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் தானுங்க. அதனால மைனஸ் இன்டூ மைனஸ் இந்த பிளஸ் சைனை உடச்சுக்கிறேன். உடச்சிட்டு ஒரு மைனஸ் இங்க வச்சுக்கிறேன், ஒரு மைனஸ் கீழே கொடுக்குறேன். அதாவது ஒரு மைனஸ் நடுவில் வச்சுக்கிட்டு இன்னொரு மைனஸ் நான் இங்க கீழே கொடுத்துட்டேன்னா y மைனஸ் எக்ஸ் இருக்கிறது என்ன ஆகும்னா பாருங்க மைனஸ் y பிளஸ் எக்ஸ் ஆயிடுங்களா? ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய்னு அதை மாற்றி எழுதலாமா? அதுக்காக தான் அந்த விஷயத்தை நான் பண்றேன். என்ன பண்ணிட்டேன், இங்க ஒரு மைனஸை கொடுத்துட்டேன், இன்னொரு மைனஸை கீழே கொடுக்க போறேன். எப்படி அப்படின்னா மைனஸ் இப்போ கொடுக்கக்கூடிய இந்த மைனஸ் ரெண்டுக்கும் சொந்தம். ஸோ பிராக்கெட் போட்டு y மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ என்ன ஆகும் மேலே அப்படின்னா எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய் ஆயிடும். இங்க இந்த மைனஸ் மேலே y கியூப் பை இந்த மைனஸ் உள்ள போனா மைனஸ் ஒய்யும் பிளஸ் எக்ஸுமா மாறிடும் இல்லைங்களா? அப்போ பிளஸ்ஸா இருக்கிறது முன்னாடியும் மைனஸா இருக்கிறது பின்னாடியும் எழுதிக்கலாம். இப்போ பகுதி ரெண்டும் சமமாயிடுச்சு. as the denominators are the same
ஒரு வாட்டி எழுதினா போதும். எழுதிட்டீங்களா? இப்போ மேலே என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் அப்படின்னு இருக்கு. நமக்கு இந்த எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபோட ஃபார்முலா தெரியும். என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலா பை இந்த எக்ஸ் மைனஸ் ஒய். பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் போயிடும். So the final answer is x square plus xy plus y square. The third sum. Second sum subtract கழிக்க நமக்கு first question அதுல 2x plus 1 into x minus 2 by x minus 4 minus of 2x square minus 5x plus 2 by x minus 4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து இத கழிக்கணும் அப்படினா டினாமினேட்டர் சேமா இருக்குறதுனால அதாவது பகுதிகள் சமமா இருக்கனால நமக்கு இந்த பகுதியை ஒரு வாட்டி எழுதிக்கலாம். ரொம்ப ஈஸியா போச்சு. அதனால இந்த பகுதியை ஒரு வாட்டி எழுதிட்டோம். பட் பாருங்க இந்த தொகுதியை பாருங்க இந்த நியூமரேட்டர்ஸ்ல இது அப்படியே மல்டிப்ளை பண்ணி ஒரு பாலினாமியல் எக்ஸ்பிரஷனா இருக்கு இல்லீங்களா? ஒரு பல்லுறுப்புக்கோவையா இருக்கு. பட் இது வந்து ரெண்டு பைனாமியல் எக்ஸ்பிரஷன்ஸா இருக்கு இல்லீங்களா? இரண்டு ஈருறுப்புக்கோவைகள். அப்ப இத பெருக்கிட்டோம்னா நமக்கு கழிக்கிறது ஈஸி அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் நாம மல்டிப்ளை பண்ண போறோம். 2x into x is 2x square then minus 4x னு வந்துச்சு. இந்த 2x ஆல x பெருக்கணும், அதுக்கு அப்புறம் minus 2 பெருக்கணும். அப்புறம் இந்த 1 ஆல இது ரெண்டையும் பெருக்கணும்னா plus x minus 2 அப்படினு வரும். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மைனஸ்னு இருக்கு இல்லீங்களா? இந்த பல்லுறுப்புக்கோவைக்கு முன்னாடி மைனஸ் குறி இருக்கனால உள்ள இருக்கிற அத்தனை உறுப்புகளுடைய குறிகளையும் மாத்தணும். சோ ஒவ்வொரு டேர்மோட சைன் மாத்தும் போது 2x square plus 5x மைனஸ் 2 அப்படின்னு கம்ப்ளீட்டா உள்ள இருக்கிறதுடைய குறிகளை மாத்துறோம். எங்கேயா இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி மைனஸ் குறி பிராக்கெட் முன்னால இருக்கு அப்படின்னா நம்ம உடனே இந்த பிராக்கெட்டை நீக்கிட்டு இந்த மைனஸ் குறியை உள்ள கொண்டு போய் இந்த பவரும் இல்லை அப்படிங்கும் போது உள்ள கொண்டு போய் நம்ம அப்படியே சைன்ஸை சேஞ்ச் பண்ணணும். அதே பிளஸ் சைனா இருந்தா நம்ம சைன் சேஞ்ச் பண்ண வேண்டியது இல்லை. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே எக்ஸ் மைனஸ் 4 பார்த்தீங்கன்னா 2x ஸ்கொயருக்கு இந்த 2x ஸ்கொயர் அப்படியே போயிடும் இல்லைங்களா? இங்க என்ன இருக்கு அப்படின்னா மைனஸ் 3x. பாருங்க இந்த மைனஸ் 4x ஓட ஒரு x ஆட் பண்ணீங்கன்னா மைனஸ் 3x. அதுக்கப்புறம் இங்க மைனஸ் 2வையும் இந்த மைனஸ் 2வையும் ஆட் பண்ணா மைனஸ் 4. அதுக்கப்புறம் இங்க பிளஸ் 5x அப்படின்னு ஒன்று இருக்கு. அதனால இதெல்லாம் முதல்ல எழுதிட்டோம். மீதி இருக்கிறத கலெக்ட் பண்ணி எழுதிட்டேன். இப்போ 5xல 3x போயிடுச்சுன்னா 2xன்னு இருக்குங்களா மேல? அது இல்லாம இந்த மைனஸ் 4 இருக்குமா கீழே? நமக்கு x மைனஸ் 4 அப்படின்னு இருக்கும். ஏதாவது காமனா எடுக்க முடியும்னா மேல ஒரு 2 காமனா எடுக்கலாம். அப்போ x minus 2 by x minus 4 அப்படின்னு வேணா எழுதலாம். நம்ம இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதுதான் ஆன்சர். அடுத்து பாருங்க 4x by x square minus 1 minus x plus 1 by x minus 1 அப்படின்னு இருக்கு. நமக்கு எப்படின்னா இது a square minus b square ஃபார்ம்ல இருக்கு. ஸோ 4x by a plus b into a minus b னு பிரிச்சு எழுதலாம். ஏன்னா இந்த 1க்கு மேல 1 ஸ்கொயர் அதாவது x ஸ்கொயர் minus 1 ஸ்கொயர் எழுதிக்கலாம். So a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கு. So a plus b into a minus b னு போட முடியும். So a க்கு பதிலா என்ன இருக்கு x. So x plus b க்கு பதிலா 1. So x plus 1 into x minus 1 னு எழுத முடியும். அதுதான் நம்ம எழுதிருக்கோம். ஓகேங்களா? சோ அடுத்து என்ன பண்றோம்? இந்த செகண்ட் இது இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் எழுத போறோம். x plus 1 by x minus 1. நமக்கு இந்த டினாமினேட்டர்ஸ் இந்த பகுதிகள் ரெண்டும் சமமா இருந்தா நமக்கு ஒரு வாட்டி இங்க எழுதிட்டோம் ஈஸியா இல்லைங்களா? இங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதிகள்ல பார்த்தா இது x minus 1 இங்கேயும் x minus 1 இருக்கு. பட் இது இல்லாம ஒரு x plus 1 இங்க இருக்கனால இந்த x plus 1னால இங்க மேலையும் கீழையும் நம்ம பெருக்கணும். சோ 4x by x plus 1 into x minus 1 minus of x plus 1 கீழே x minus 1 இருக்கு இல்லீங்களா? இது கூட இங்க x minus 1 இருக்கிறதுனால இது வேணும் இல்லையா? அதனால கீழையும் மேலையும் x plus 1 ஆல இப்படி மல்டிப்ளை பண்றோம். சரிங்களா? அப்ப இங்க என்ன ஆகும்? இந்த ரெண்டு டினாமினேட்டர்ஸும் ஒரே மாதிரி இருக்கனால நம்ம ஒரு வாட்டி எழுதிக்கலாம். x plus 1 into x minus 1. இதுல இருக்கிற 4x அப்படியே எழுதிடும். இந்த மைனஸ் அப்படியே எழுதிட்டு முதல்ல இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். நமக்கு x plus 1 into x plus 1 இருக்காது. x plus 1 the whole square எழுதிக்கிட்டு a square plus 2ab plus b square இல்லைங்களா? இதுதான் வரும். அப்ப என்ன கிடைக்கும்? x square plus 2x plus 1 கிடைக்குங்களா? இதுதான் நமக்கு இங்க எழுத போறோம். எப்படி? x square plus 2x plus 1 அப்படின்ட்டு. இப்போ என்ன ஆயிடும்னா இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற 4x இந்த மைனஸ் சைன் உள்ள இருக்கிற எல்லா டேர்முக்கும் நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா? அப்படி கொடுக்கும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1 நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர் என்ன ஆகும் அப்படின்னா x plus 1 into x minus 1 எழுதிக்க முடியும்.
இப்போ இது மட்டும் தான், இந்த ரெண்டும் தான் லைக் டேர்ம்ஸ் இல்லைங்களா, ஒத்த உறுப்புகள். அப்போ இதுல இருந்து இதை கழிச்சுக்கலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எழுதிக்கிறோம். 4xல 2x போச்சுன்னா பிளஸ் 2x. அப்புறம் இந்த மைனஸ் 1 பை எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 எழுதிக்கலாம். இப்போ இதில் பாருங்க இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1 மேலே மாறிடும். கீழே ஆஸ் யூஷுவல் அதே சேம் எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் மைனஸ் 1 இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம் பாருங்க, நமக்கு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் என்னன்னு பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1ங்களா, இதான் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் நம்ம எழுதிருக்கோம். மைனஸ் ஆனா இந்த இடம் மட்டும் மைனஸா மாறுமா, சோ அதானே இங்க இருக்கு. அப்ப சோ இதுக்கு பதிலா x minus 1 whole square எழுதிக்கலாங்களா. சோ minus of x minus 1 the whole square by x plus 1 into x minus 1 எழுதிக்கலாம். பாருங்க இது x minus 1க்கு இந்த பவர் 1 போயிடும். அப்ப மீதி என்ன இருக்கு அப்படின்னா மேல minus of x minus 1 by x plus 1 இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், அந்த மைனஸை உள்ள அடிச்சுக்கிட்டு பாருங்க மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 மாறிடும். ஸோ 1 மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு நமக்கு ஆன்சர். தேர்ட் क्वेश्चन 2x cube plus x square plus 3 by x square plus 2 the whole square இருந்து 1 by x square plus 2 ஐ கழிக்க. அதாவது subtract 1 by x square plus 2 from 2x cube plus x square plus 3 by x square plus 2 the whole square. அதாவது இதிலிருந்து இதை கழிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் பாருங்க, 2x cube plus x square plus 3 by x square plus 2 whole square இருந்து எதை 1 by x square plus 2 கழிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ நம்ம இப்படி எழுதிட்டோம். நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது இந்த டினாமினேட்டர்ஸ், இந்த பகுதிகள் ரெண்டும் சமமா அப்படின்னா ரெண்டும் சமமா தான் இருக்கு. பட் இங்க ஹோல் ஸ்கொயர் இருக்கு, இங்க அது இல்லை. முன்ன இது 2 வாட்டி இருக்கு, இது ஒரு வாட்டினா இதுக்கு இன்னொரு வாட்டி வேணும் இல்லைங்களா, அதுதான் நம்ம செய்யணும். ஃபர்ஸ்ட் இங்க ரைட் இதுல இந்த டேர்ம்ஸ் அப்படியே எழுதிக்க போறோம். 2x cube plus x square plus 3 by x square plus 2 the whole square எழுதிடுறோம். இங்க மேலேயும் கீழேயும் x square plus 2 ஆல பெருக்குறோம். minus of 4x square plus 2 அதே வந்துரும். அதனால மேல அப்படியே எழுதிக்கலாம். கீழே x square plus 2 the whole square ஆயிடும். ஏன்னா இங்க மேலேயும் கீழேயும் இதால பெருக்கிருக்கோம். சரிங்களா. இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகுதுன்னா அந்த டினாமினேட்டர்ஸ் ரெண்டும் சமமா போச்சு. அதனால ஒரு வாட்டி எழுதிக்கலாங்களா, என்னன்ட்டு x square plus 2 the whole square எழுதிட்டோம். இப்போ மேல இது அப்படியே எழுதிடுவோம். ஏன்னா இதுல நம்ம எந்த சேஞ்சும் பண்ணல. ஸோ 2x cube plus x square plus 3 மைனஸ் இந்த பாத்தீங்கன்னா மைனஸ்க்கு அப்புறம் இது ரெண்டு இருக்கு அப்படின்னா இந்த மைனஸ் டேர்ம் இதுக்கும் சொந்தம் இதுக்கும் சொந்தம். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 எழுதி போடும்போதே நான் பிராக்கெட்ல போட்டுக்கணும். பாருங்க போட்டேன். சரிங்களா. இப்போ மைனஸ் எடுத்து இதுக்கும் கொடுத்தாச்சு அதுக்கும் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பிளஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கும் இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கும் போயிடும். அப்படி என்ன மீதி இருக்கோ அதை கலெக்ட் பண்ணி எழுத போறோம். 2x cube அப்புறம் 3ல 2 போச்சுன்னா 1 மேல கீழே x square plus 2 the whole square. இதுக்கு மேல இதை சிம்பிளிஃபையோ எதுவும் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான். Fourth question, which rational expression should be subtracted from x square plus 6x plus 8 by x cube plus 8 to get 3 by x square minus 2x plus 4. அதாவது x square plus 6x plus 8 by x cube plus 8 இலிருந்து எந்த விகிதமுறு கோவையை கழித்தால் 3 by x square minus 2x plus 4 என்ற கோவை கிடைக்கும். இப்போ நம்ம அந்த தெரியாத எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லைங்களா, ரேஷனல் எக்ஸ்பிரஷன், அது p of x அப்படின்னு வச்சுக்க போறோம். அதுதான் let p of x be the required expression. தேவையான விகிதமுறு கோவையை p of x என்கிறது தமிழ்லையும் எழுதிட்டோம். இப்போ இதுல இருந்து எதை கழிச்சான்னு இருக்காங்க இல்லையா, நம்ம அதை எழுதிக்குவோம். x square plus 6x plus 8 by x cube plus 8ல இருந்து எதை கழிச்சா, இப்ப எதைங்கிறதா இங்க p of x வச்சிருக்கோம். எதை கழிச்சா நமக்கு இந்த 3 by x square minus 2x plus 4 கிடைக்கும். இதுதான் அவங்க வேர்ட்ஸ்ல சொல்லியிருக்கிறது. நம்ம வார்த்தைகள்ல சொல்லியிருக்கிறது நம்ம வந்து மேத்தமேட்டிக்கல் ஃபார்ம் கொடுத்து எழுதிருக்கோம். சரிங்களா. இப்போ பாருங்க நமக்கு p of x வந்து எப்பவுமே பிளஸ் p of x தான் வேணும் இல்லைங்களா. அதனால என்ன பண்றோம், இதை இந்த பக்கம் தூக்கிட்டு போறோம், இதை இந்த பக்கம் தூக்கிட்டு போறோம். மைனஸ் p of x அந்த பக்கம் போனா பிளஸ் p of x ஆகும். இங்க இருக்குது இந்த பக்கம் வந்தா மைனஸ்ல மாறும். பாருங்க x square plus 6x
plus 8 இது என்னடா இருக்குன்னா x கியூப்ல இருக்கு. அப்ப இது 2 கியூப்னு எழுதிக்கலாம் இல்லீங்களா? x கியூப் 2 கியூபும் அதே 8 தான். அதனால ஒரு சின்ன மாற்றம். இந்த x கியூப் இருக்கனால இத 2 கியூப்னு மாத்தி எழுதிட்டோம். minus 3 by இத இங்க தூக்கிட்டு வரோம் இல்லீங்களா? 3 by x square minus 2x plus 4 அப்படி மொத்தமா தூக்கிட்டு வரும்போது அப்படியே நமக்கு ஃபிராக்ஷனாவே இந்த பக்கம் வந்துரும். பின்னமாவே இந்த மைனஸ் p of x அந்த பக்கம் போனா plus p of x ஆயிடும். சரிங்களா? இப்போ பாருங்க இதுக்கு ரெண்டுக்கும் பகுதி ரெண்டும் சமமா இருக்கான்னு செக் பண்றோம். the denominators are different. அப்போ ஒரே மாதிரி மாத்தணும். இப்போ இதுக்குள்ள என்ன ஒத்துமை இருக்குங்கறத முதல்ல கண்டுபிடிக்கணும். so x square plus 6x plus 8 by the a cube plus b cube form இருக்கும். a cube plus b cube is equal to a plus b into a square minus ab plus b square. இல்லைங்களா? இதான் a cube plus b cube ஓட ஃபார்முலா. இப்போ நமக்கு 2 கியூப் x cube plus 2 கியூப். அதனால x cube plus 2 cube is equal to x plus 2 into x square minus 2x plus 2 square is 4 அப்படினு நமக்கு மாறும். அதனால so x plus 2 into x square minus 2x plus 4 ன்னு இது மாறிடுச்சு. இப்போ இது 3 by x square minus 2x plus 4 அப்படின்னு எழுதிட்டோம். ரைட் சைடுல p of x. பாருங்க இது ரெண்டுக்கும் என்ன ஒத்துமைன்னு இப்ப தெரியுதா? இதுல x square minus 2x plus 4 இதுலயும் x square minus 2x plus 4 இருக்கு. இங்க என்ன இல்லன்னா அந்த x plus 2 தான் இல்ல. அந்த x plus 2 ஆல மேல கீழ ரெண்டுலயும் பெருக்கிக்க போறோம். so x square plus 6x plus 8 by அப்படினே இத அப்படியே எழுதிக்கிறோம். x plus 2 இதுல இப்ப எந்த சேஞ்சும் இல்லாதனால இத அப்படியே எழுதிக்கிறோம். பட் இதுல சேஞ்ச் கொண்டு வர போறோம். என்ன? மேல ஒரு x plus 2 ஆலயும் கீழ ஒரு x plus 2 ஆலயும் பெருக்க போறோம். பெருக்கிட்டு equal to p of x அப்படினு எழுதிட்டோம். இப்போ லெஃப்ட் சைடுல என்ன மாதிரி பண்ணலாம் பாருங்க. என்னன்னா லெஃப்ட் சைடுல காமன் டினாமினேட்டர்ஸ் வந்துருச்சு பாருங்க. இதுக்கும் அதே பகுதி தான், இதுக்கும் அதே பகுதி தான். அதனால ஒரு வாட்டி எழுதிக்கலாமா? so x plus 2 into x square minus 2x plus 4 அப்படினு இந்த ஒரே டினாமினேட்டரை எழுதிட்டோம். இங்க பாருங்க இது x square plus 6x plus 8 இது minus 3 ஓட உள்ள பெருக்க போறோம். so minus 3x உம் அப்புறம் minus 3 into 2 minus 6ங்களா equal to p of x அப்படினு எழுதிட்டோம். இப்போ பாருங்க 6x 3x போச்சுனா 3x so x square plus 3x plus 2 அப்படினு மேலேயும் கீழ என்ன ஆகுது அப்படினா x plus 2 into x square minus 2x plus 4 னு வருது which is equal to p of x. இப்போ மேல இருக்குது இது ஒரு இருபடி பல்லுறுப்புக்கோவை. அந்த இருபடி பல்லுறுப்புக்கோவைகளை நம்ம காரணிப்படுத்த போறோம். காரணிப்படுத்தினா கீழே ஏதாவது அடிபடுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம். அப்ப இந்த +2 தான் எடுத்துக்க போறோம். நமக்கு கூட்டினா 3 வரணும். சோ பாருங்க ஓ 2 2 கூட்டினா 3 வருதுங்களா? எல்லாமே பிளஸ். அதனால மேல x plus 1 into x plus 2 னும் கீழே x plus 2 into x square minus 2x plus 4 னும் இருக்கு which is p of x. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா பாருங்க மேல ஒரு x plus 2 இருக்கு, கீழ ஒரு x plus 2 அடிச்சிட்டோம். இப்போ மீதி இருக்கிறது அப்படியே p of x. அதனால therefore p of x நமக்கு தேவையான பல்லுறுப்புக்கோவை x plus 1 by x square minus 2x plus 4 இதுவே நமக்கு தேவையான விகிதமுறு கோவை. Fifth question, if a is equal to 2x plus 1 by 2x minus 1 and b is equal to 2x minus 1 by 2x plus 1, then find 1 by a minus b minus 2b by a square minus b square. அதாவது a சமம் 2x plus 1 by 2x minus 1 மற்றும் b சமம் 2x minus 1 by 2x plus 1 எனில் 1 by a minus b minus 2b by a square minus b square ஐ காண்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம்? எதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். அதாவது என்னன்னா 1 by a minus b minus 2b by a square minus b square. இதுல கொஞ்சம் சின்ன சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் சுருக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் a ஓட மற்றும் b ஓட வேல்யூ போட்டு சால்வ் பண்றது ஈஸியா இருக்கும். அதனால சோ இது என்ன பண்றோம் 1 by a minus b இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 2b by a plus b into a square minus b square அப்போ a plus b into a minus b அப்படின்னு எழுத முடியும்.
இப்போ என்னன்னா இந்த a plus b இல்லை பாருங்க, இது a plus b இருக்கு, a minus b இருக்கு. இதை கம்பேர் பண்ணும்போது இதுகிட்ட என்ன இல்லைன்னா இந்த a plus b இல்லை. இப்போ கீழேயும் மேலேயும் a plus b ஆல பெருக்கிறோம், மேலே a plus b ஆல பெருக்கிறோம். ஒரு வாட்டி பெருக்கும்போது அது அப்படியே வந்துடும். கீழே a minus b கூட a plus b ஆல பெருக்கிறோம், மைனஸ் 2b by அதே மாதிரி இங்க a plus b into a minus b இருக்கு. So பாருங்க denominators பகுதிகள் ரெண்டும் சமமா இருந்தா ஒரு வாட்டி எழுதிக்கலாங்களா? So a plus b into a minus b அப்படின்னு பகுதியை எழுதிடுறோம். மேல இது a plus b யும் minus 2b யும் சேர்ந்துரும். அப்போ b ல 2b போச்சுன்னா ஒரு b இருக்குங்களா? என்னன்னு minus b இருக்குமா? கீழே a plus b into a minus b வரும். பாருங்க இதுக்கும் அப்படியே போயிடுமா? மிச்சம் என்ன இருக்கும்? 1 by a plus b இருக்கும். இப்போ கொண்டு வந்து a ஓட வேல்யூவும் b ஓட வேல்யூவும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். எப்படி அப்படின்னா 1 by இப்போ a என்ன அப்படின்னா 2x plus 1 by 2x minus 1. இந்த பிளஸ் சைன் நடுவுல இது 2x minus 1 by 2x plus 1 அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். பாருங்க இப்போ 1 by இந்த 2x plus 1 இங்க வந்தா 2x plus 1 the whole square ஆயிடும். இந்த 2x minus 1 இங்க வந்தா 2x minus 1 the whole square ஆயிடும். ரெண்டுக்கும் பொதுவான டினாமினேட்டர் இது வந்துடும். அதாவது 2x minus 1 into 2x plus 1 அப்படின்னு இதனுடைய பகுதி ஆயிடும். இது ரெண்டுனுடைய பகுதி பாருங்க எழுதியிருக்கேன். என்ன ஆகும் மேல அப்படின்னா இந்த பாருங்க ஒரு நம்பர் இருக்கு 5 by 2 by 7 தான் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 5 பெருக்கல் அப்படியே தலைகீழா 7 by 2 எழுதுவோம். இந்த மாதிரி தான் பண்ணுவோம். இப்போ இந்த மேல இருக்கிறது இந்த 1 தான். இந்த 1 கீழே இருக்க எழுதிடுங்க. கீழே இருக்கிறது இந்த பகுதி. இது அப்படியே தலைகீழா திருப்பி எழுத போறோம். எப்படி அப்படின்னா 2x minus 1 into 2x plus 1 by பாருங்க இது 2x plus 1 the whole square plus 2x minus 1 the whole square. அதாவது இது எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க. இப்போ a plus b the whole square plus a minus b the whole square ஃபார்ம்ல இருக்கு. a plus b the whole square, a minus b the whole square ஃபார்ம்ல இருக்கு. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா a square plus b square plus 2ab ஆகும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா a square minus 2ab plus b square ஆகும். இல்லைங்களா? plus 2ab க்கும் minus 2ab க்கும் போய் twice a square plus b square வருமா இல்லையா? இதானே ஃபார்முலா. அப்ப நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா கீழே ரெண்டு வாட்டி எது அப்படின்னா a square அப்படின்னா a இங்க என்ன அப்படின்னா 2x. அப்போ 2x the whole square. அப்புறம் plus b square னா plus 1 square அப்படின்னு கீழே வந்துச்சு. மேல என்ன ஆகும்னா a minus b into a plus b. அப்போ a square minus b square அப்படின்னு மேல எழுதிட முடியும். எழுதிட்டோங்களா? இப்போ கீழே வாங்க. இது அப்படியே 2x the whole square வந்து 4x squareங்களா? 1 square 1 டினாமினேட்டர்ல இது 2 into இது என்ன ஆகும் அப்படின்னா 4x square plus 1 square 1 ஆகும். இல்லைங்களா? சோ இதுதான் ஆன்சர்.